ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஏ கேமிங். இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நியூ கேம் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் நம்பர் 1 தான் பார்த்துட்ருக்கீங்க. எபிசோட் நம்பர் 1ல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது கிரிக்கெட் கேமை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா கேம்ஸை பற்றி இனிமேல் டெய்லியும் கரெக்டாக 7 PM டெய்லி உங்களுக்கு வரும். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த சீரீஸை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹிட் விக்கெட்டுங்கிற இந்த ஒரு கிரிக்கெட் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபேக்ட் சூப்பராகவே இருக்குது. கிராஃபிக்ஸ் வைஸில் பார்க்கும்போது ஒரு நாள் வித்தியாசமான கேமாக இருந்துச்சு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, நியூ கேம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது உங்கள் கண்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்தியன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்னை சூஸ் பண்ணிக்கிட்டேன், தமிழ்நாடுங்காட்டி. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அந்த கேமில் தமிழ் கமெண்ட்ரி ஃப்ரீயாக இருக்குது கைஸ். ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க, அதை பற்றிலாம் நமக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னா, பவுலிங் போட முடியாது, வெறும் பேட்டிங் வந்து ஆட முடியும். ஃபஸ்ட் எடுத்து நமக்கு ஒரு டார்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து ஒரு 37 ரன் டார்கெட் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு 30 பாலில் 38 ரன். இந்த கேமில் வந்து நமக்கு டைமிங் பிரச்சனை பெருசாக இருக்காது. அதாவது வந்து கீழே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0, 1, 2, 4, 6 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த கேமில் ஒரு புதுசாக நான் பார்த்த விஷயம். இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் எந்த கிரிக்கெட் கேம்லேயும் இதில் நான் பார்த்தது கிடையாது. அதாவது வந்து பர்சன்டேஜ் வந்து எதில் இப்போ அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதில் கரெக்டாக வந்து போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0 ஜாஸ்தியாக இருக்குது, நான் வேறு ஏதாவது டச் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பால் கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி நம்ம வந்து எல்லா பாலும் அவங்க சொல்கிற பர்சன்டேஜ் படியே கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரைஸுங்கிற மாதிரி ஒரு பவர் கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா ஓவர் பவர்ஃபுல்லாக வந்து பால் பின்னாடி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர், எக்ஸ்ட்ரா பவர் கிடச்ச மாதிரி. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து அவங்க கொடுத்ததை தொடாமல் வேறு ஏதாவது கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பால் மிஸ் ஆகுதுங்க பாருங்கள். ஆக்சுவலாக இதே மாதிரி 0 வைக்க சொல்கிறாங்க. நம்ம வந்து 0 வைக்காமல் வேறு ஏதாச்சும் விட்டோம் அப்படின்னா மிஸ் ஆகிரும் பால். கரெக்டான டைமிங் வந்து இதில் மிஸ் ஆக சான்ஸ் கம்மி. அதில் வந்து இந்த பர்சன்டேஜ் பொறுத்து வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்கே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் நிறையாவே தெரியும். அது மட்டும் இல்லாத வந்து மல்டிப்ளேயர் மாதிரி தெரியல. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதிரி இந்த டார்கெட் செட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம சேஸ் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவை அந்த பவர் கொடுக்குற நேம் வந்து மாறுது. இப்போ பார்த்தோன்னா சிங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன்னா பவுண்ட்ரி கொடுக்குறேன். ஒரு மாதிரி பவர் வந்து கம்மியாக இருக்கிறத கொடுத்தோம்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகிறது இல்லை. கரெக்டாக பவர் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதை கொடுத்தா தான் கரெக்டாக செட் ஆகுது. ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கோ அந்த கேம்னு தோணும். பட் அந்த அவங்க கொடுக்குற பவரில் யூஸ் பண்ணி போனனால மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடச்சிருச்சு கேஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா 0 விக்கெட் சொல்லியிருக்காங்க, 0 வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 4க்கு அதிக பர்சன்டேஜ் இருக்குது, 4 அடிச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. WC வந்து WCC 3 ஆகட்டும், RC24, ட்ரீம் கிரிக்கெட் 24 ஆகட்டும், எந்த கேம் வந்து ஒரே மாதிரி ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டில் இருக்குது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. விளையாடும்போது டைம் பாஸ் ஆனதே தெரில, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த கேம். நான் விளையாடும்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்களும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அவ்வளோதான், அந்த மேட்சை நம்ம வின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த கேம் ரொம்ப 100 MBக்கு கம்மியாக இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இதில் பிளேயர்ஸை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு 11 நம்ம பில்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 10 நம்ம கேம் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு 10 பிளேயர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கோன்னு சொல்லி கொடுத்தோம்னா 2வது பிளேயர், அதாவது 11வது பிளேயர் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா பிட்டிங் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 600K கொடுத்து ஒருத்தர் பிளேயர் வாங்கியாச்சு. அவர் வந்து புது பிளேயர் மட்டும் வித்தியாசமான ஒரு ஜெர்சி கலர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து பவர், இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த கேம் வந்து நிறையா புதுசாக கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் எந்த கிரிக்கெட் கேம்லையும் இதை பார்த்ததே கிடையாது. இந்த கேமை நான் சும்மா ப்ளே ஸ்டோரை சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்திருக்கு. டெய்லி இதே மாதிரி எபிசோட் டெய்லி வருகேஷ், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இது அடுத்து வந்து இன்னொரு 2 சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 18 பால். இது வந்து ஸ்டார்டிங்கில் முதல் விளையாட சேலஞ்சு இதுதான். இப்போ இதில் பார்த்தோம்னா அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, எந்த பர்சன்டேஜ் வச்சு கரெக்டாக விளாண்டா கரெக்டாக போகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் அவங்க சொல்கிற பர்சன்டேஜை நம்ம கொடுக்காமல் விளையாண்டோம் அப்படின்னா ரன்ஸு வந்து மைனஸ் ஆகுது காசு. நான் அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தேன், ரன்ஸ் வந்து மைனஸ் ஆகுது. அதே மாதிரி அவங்க கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இப்போனா ரன் ப்ளஸ் ஆகுது. இப்போ 6 அடித்தோம்னா ஒரு சில தடவை 8 கொடுக்குறாங்க, ஒரு சில தடவை 6 அடித்தோம்னா -8 கூட போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நான் வந்து ஒருக்கா 2 அடிக்கும்போது -2ல் போயிடுச்சு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கேம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நம்ம எபிசோட் நம்பர் 1ல் இந்த கேம் எப்படி இருந்துச்சு விளையாட்டு நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க கைஸ். இந்த கேமோட நேம் ஹிட் விக்கெட், ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஹிட் விக்கெட் தான் நினைக்கிறேன், அதான் பேர். நீங்கள் போய் பாருங்க கைஸ். பை கைஸ்.